இன்ஃபோடெயின்மெண்ட்டுக்கு மீண்டும் வரவேற்கிறோம். இது உலகெங்கிலும் உள்ள முதல் 10 பேய் இடங்களின் எங்களின் குளிர்ச்சியான கவுண்டவுன் ஆகும். இந்த இடங்கள் அவற்றின் பேய் காட்சிகள், வரலாறுகள் மற்றும் அமானுஷ்ய நடவடிக்கைகளுக்கு பெயர் பெற்றவை. இயற்கைக்கு அப்பாற்பட்ட உலகிற்கு வருவோம். எண் 10 லண்டன் கோபுரம், இங்கிலாந்து. இங்கிலாந்தின் லண்டன் கோபுரம் 1000 ஆண்டுகளுக்கும் மேலான வரலாற்றைக் கொண்ட இந்த வரலாற்றுக் கோட்டை சித்திரவதைகள் மற்றும் மரண தண்டனைகளின் இருண்ட கடந்த காலத்திற்கு புகழ் பெற்றது. கோபுரத்தை வேட்டையாடுவதாக கூறப்படும் மிகவும் பிரபலமான ஆவிகளில் ஹென்றி மன்னரின் 2வது மனைவியான அன்னே பொலினும் உள்ளார். 1536இல் தூக்கிலிடப்பட்ட வத்தாய் அவளது பேய் தன் கையின் கீழ் தலையை வைத்துக்கொண்டு அடிக்கடி அலைவதைக் காணலாம். எண் 9 கிழக்கு மாநில சிறைச்சாலை, அமெரிக்கா. அமெரிக்காவின் பிலடெல்பியாவில் உள்ள கிழக்கு மாநில சிறைச்சாலை 1829இல் திறக்கப்பட்டது. இந்த சிறை தனிமைச் சிறையை அமல்படுத்த வடிவமைக்கப்பட்டுள்ளது. இது அதன் கைதிகளுக்கு கடுமையான உளவியல் விளைவுகளை ஏற்படுத்தியது. சிறைச்சாலை இப்போது அருங்காட்சியகமாக உள்ளது. ஆனால் பல பார்வையாளர்களும் ஊழியர்களும் கேட்கிறார்கள். வினோதமான கிசுகிசுக்கள், அடிச்சுவடுகள் மற்றும் முன்னாள் கைதிகளின் பேய் தோற்றங்கள் கூட. எண் 8 அகிகஹாரா காடுகள், ஜப்பான். அயோகிகஹாரா காடு ஜப்பான் தற்கொலை காடு என்றும் அழைக்கப்படுகிறது. புஜி மலையின் அடிவாரத்தில் அமைந்துள்ள இந்த அடர்ந்த காடு பல ஆண்டுகளாக பல தற்கொலைகளின் தளமாக இருந்து வருகிறது. இறந்தவர்களின் ஆவிகள் காட்டில் வேட்டையாடுவதாக கூறப்படுகிறது. மேலும் பல பார்வையாளர்கள் நடந்து செல்லும்போது மிகுந்த சோகத்தையும் அமைதியின்மையையும் உணர்கிறார்கள். அதன் முறுக்கப்பட்ட மரங்கள். என் 7வது தி மிர்ட்டில்ஸ் தோட்டம், அமெரிக்கா. அமெரிக்காவின் லூசியானாவில் உள்ள மிர்ட்டில்ஸ் தோட்டம் 1796இல் கட்டப்பட்ட இந்த தோட்டம் அமெரிக்காவின் மிகவும் பேய்கள் நிறைந்த வீடுகளில் ஒன்றாக வதந்தி பரவுகிறது. முன்னாள் அடிமையான சோலியின் பேய் தோட்டத்தை வேட்டையாடுகிறது என்று புராண கதை கூறுகிறது. எஜமானரின் குடும்பத்திற்கு விஷம் கொடுத்த பிறகு மற்ற அடிமைகளால் கொலை செய்யப்பட்டாள். 8ஆம் போவெக்லியா தீவு, இத்தாலி. போவெக்லியா தீவு, இத்தாலி. வெனிசுக்கு அருகிலுள்ள இந்த சிறிய தீவு பிளேக் நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான தனிமைப்படுத்தப்பட்ட நிலையமாகவும் பின்னர் மனநல புகலிடமாகவும் ஒரு மோசமான வரலாற்றை கொண்டுள்ளது. தீவில் 1,00,000க்கும் அதிகமான மக்கள் இறந்ததாக கூறப்படுகிறது. மேலும் அவர்களின் அமைதியற்ற ஆவிகள் இப்போது கைவிடப்பட்ட கட்டிடங்களை வேட்டையாடுகின்றன. தீவு சுற்றுலா பயணிகளுக்கு வரம்பற்றது. ஆனால் அங்கு சென்றவர்கள் அலறல்களை கேட்பதாகவும் அடக்குமுறையான சூழலை உணர்கிறதாகவும் தெரிவிக்கின்றனர். 5வது ராணி மேரி, அமெரிக்கா. கலிபோர்னியாவின் லாங் பீச்சில் உள்ள ராணி மேரி தற்போது ஹோட்டலாக இருக்கும் இந்த ஓய்வு பெற்ற கடல்வழி கப்பல் அதில் இறந்த பயணிகள் மற்றும் பணியாளர்களின் ஆவிகளால் வேட்டையாடப்படுவதாக நம்பப்படுகிறது. மிகவும் பிரபலமான பேய்களில் ஒன்று இளம் பெண்ணின் பேய். கப்பலின் குளத்தில் மூழ்கி இறந்ததாக கூறப்படும் ஜாக்கி பல தசாப்தங்களாக குளம் வறண்டு கிடந்தாலும் அவரது சிரிப்பு மற்றும் தண்ணீர் தெறிப்பதை விருந்தினர்கள் அடிக்கடி கேட்கிறார்கள். நம்பர் 4 சாட்டோ டி பிரிசாக், பிரான்ஸ். ஷாட்டோ de Brissac, பிரான்ஸ். லுவார் பள்ளத்தாக்கில் உள்ள இந்த பெரிய கோட்டையானது 15ஆம் நூற்றாண்டில் தனது கணவரால் கொலை செய்யப்பட்ட சார்லோட் டி பிரேசே என்று கருதப்படும் கிரீன் லேடியின் பேய்க்கு வீடு. அவள் அடிக்கடி அலைந்து திரிவதைக் காணலாம். பச்சை நிற உடையில் கோட்டை. அவளுடைய முனகல்கள் இரவில் அரங்குகளில் எதிரொலிப்பதை கேட்கிறது. எண் 3 பண்டைய ராம் விடுதி, இங்கிலாந்து. ஆன்ஷியன்ட் ராம் சத்திரம், கிளவுசெஸ்டர் ஷயர், இங்கிலாந்து. 1145இல் கட்டப்பட்ட இந்த விடுதி இங்கிலாந்தின் மிகவும் பேய்கள் நிறைந்த இடங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. இது பேகன் சடங்குகள் மற்றும் குழந்தை பலிகளின் தளம் என்று நம்பப்படுகிறது. பார்வையாளர்கள் ஏராளமானவற்றை பார்த்துள்ளனர். தீயில் எரிக்கப்பட்ட ஒரு சூனியக்காரி உட்பட ஆவிகள், விடுதியின் தற்போதைய உரிமையாளர் பல ஆண்டுகளாக எண்ணற்ற அமானுஷ்ய நடவடிக்கைகளை அனுபவித்துள்ளார். நம்பர் 2 பங்கார் கோட்டை, இந்தியா. பாங்கர் கோட்டை, ராஜஸ்தான், இந்தியா. சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு பார்வையாளர்கள் அனுமதிக்கப்படுவதில்லை. ஏனெனில் பலர் விசித்திரமான சத்தங்களை கேட்கிறார்கள் மற்றும் கோட்டையின் சுவர்களுக்குள் பேய் காட்சிகளை பார்க்கிறார்கள். நம்பர் 1 மாண்டே கிறிஸ்டோ ஹோம்ஸ்டெட், ஆஸ்திரேலியா. மாண்டே கிறிஸ்டோ ஹோம்ஸ்டெட்
நியூ சவுத் வேல்ஸ், ஆஸ்திரேலியா. 1885 கட்டப்பட்ட இந்த வரலாற்று சிறப்புமிக்க வீடு ஆஸ்திரேலியாவிலேயே மிகவும் பேய் நடமாட்டம் உள்ள இடமாக கூறப்படுகிறது. பல குடியிருப்பாளர்கள் மற்றும் வேலையாட்களின் மரணம் உட்பட இந்த ஹோம்ஸ்டெட் ஒரு சோகமான வரலாற்றை கொண்டுள்ளது. பார்வையாளர்கள் மற்றும் உரிமையாளர்கள் பல பேய் காட்சிகளை புகாரளித்துள்ளனர். இதில் ஒரு பராமரிப்பாளரின் சொத்துக்களில் கொலை செய்யப்பட்டார். நீங்கள் ஒரு சந்தேகம் கொண்டவராக இருந்தாலும் சரி அல்லது விசுவாசியாக இருந்தாலும் சரி, இந்த பேய்கள் நிறைந்த இடங்கள் உலகெங்கிலும் உள்ள மக்களின் கற்பனைகளை கவர்ந்தன. அவர்களின் கதைகள் மறக்க முடியாத இருண்ட மர்மமான வரலாற்றின் பகுதிகளை நமக்கு நினைவூட்டுகின்றன. இந்த வினோதமான பயணத்தில் எங்களுடன் இணைந்ததற்கு நன்றி. அடுத்த முறை வரை ஆர்வத்துடன் இருங்கள்.